வெல்கம் டு அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள். இன்றைக்கி நாம் சிக்கனை வச்சு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ஆலு குருமா செய்ய போகிறோம். இதுபோல் என் மற்ற சமையல் வீடியோக்களை பார்க்க அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. 1/2 kg சிக்கன், ஒரு 100 கிராம்ஸ் உருளைக்கிழங்கு, இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் துருவன தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சுடுதண்ணியில் ஊற வச்ச கசகசாவும் ஒரு 5 முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் கலந்துருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் அறுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். புளிப்புக்கு எலுமிச்சப்பழம் நம்ம கடைசியாக புளிஞ்சிக்கலாம். ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இந்த ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஆலு குருமா எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸு, சீக்ரெட்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் சோம்பு, 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிய விட போகிறேன். அதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கீரி போடுறேன், இல்லைன்னா வெடிக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது லேசாக வதக்கி விட்டால் போதும். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான், வதங்கிடுச்சு. லைட்டாக வதக்கினா போதும். இதை அப்படியே ஆற வச்சு அது கூட நம்ம முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கோம். ஆயில் ஊற்றிட்டேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துருக்கோம். இப்போ அதில் தாளிக்க கொடுத்த பொருட்களெல்லாம் போடுறேன். அடுத்தது வெங்காயம், பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப செவந்துடக்கூடாது. செவந்தா குழம்போடைய கலர் மாறிடும். அதனால் நான் லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது நல்லா வதக்கவுமே சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வருது. அதில் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்ச மசாலா, தேங்காய், முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும். இதிலே அதில் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம், உப்பு, உருளைக்கிழங்கு. இது அப்படியே நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ மசாலாவோட எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி விட்டு கொதிக்கட்டும்.
இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை தூக்கி இறக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஒரு 2-3 சொட்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுப்பை அணைச்ச பின்னாடி தான் லெமன் புளியணும் எப்போவுமே. இப்போ ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பிரியாணி, புலாவ், வெஜ்ஜு ரைஸு எதுவாக இருந்தாலும் சரி இதுக்கு நல்லா செட் ஆகும். தோசை இட்லிக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். இதுபோல் மற்ற சமையலுடைய என் சேனலில் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். என் சமையல் குறிப்புகள், டிப்ஸ்கள், சீக்ரெட்ஸ்கள், செய்முறை விளக்கங்களை பார்க்க அம்மாவின் அடுப்பாங்கிற ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.